அனைவருக்கும் வணக்கம். இயற்கை பலத்தில் நான் உங்கள் தென்றல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஜல் மஹால், அதாவது நீர் அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெய்ப்பூர்ல நீங்க வந்தீங்கன்னா, பார்க்க வேண்டிய மிகவும் அருமையான பிளேஸ்ல இதுவும் ஒண்ணுங்க. இந்த நகரம் அற்புதமான கட்டிலை கலை அழகுகளால் நிறைந்துள்ளது அப்படின்னு சொன்னா, அதுக்கு மிகையாகாது. அதனால இந்த ஜல் மஹால் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜல்மஹாலுக்குன்னு தனியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம் கிடையாது. இதுக்கான விஷயங்கள் நான் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்றேன். நீங்க ஆ ஆம்பர் ஃபோர்ட் போறீங்கன்னா, போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஜல்மஹால ஒரு 1 ஹார்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட் தாங்க இந்த ஜல்மஹால். இந்த அரண்மனை இந்த மன்சாகர் ஏரியில மிதக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தாங்க நம்ம பார்த்த உடனே தெரியும். ஆக்சுவலா இந்த அரண்மனை இந்த தண்ணீல மிதக்கலைங்க. இந்த தண்ணீல மூழ்கி இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும்தாங்க. பரந்து விரிந்த இந்த மன்சாகர் ஏரி நடுவுல இந்த ஜல்மஹால் மிதக்கிறதான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த சிவப்பு மணல் கற்களால் உருவாக்கப்பட்ட ஜல்மஹால் ஒரு 5 மாடி கட்டிடம். இருப்பினும் அதன் 4 தளங்கள் ஏரி நீரில் மூழ்கியுள்ளது. அதனால தாங்க இந்த ஜல்மஹால் அவ்வளவு ஃபேமஸா இருக்கு இந்த ஜெய்ப்பூர்ல. ஜெய்ப்பூர் நகரம் இளஞ்சிவப்பு நகரத்தின் பெயரைப் பெற்றிருந்தாலும் அதன் பெரும்பாலான கட்டிடங்களில் இளம் சிவப்பு கல் பயன்படுத்துவதால் ஜல்மஹால் அதன் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் சிவப்பு மணற்கல் காரணமாக தனித்துவமானது. இன்று அந்த அரண்மனை சுற்றுலா தலமாக பார்க்க முடியாது. ஏனெனில் அந்த இடம் உணவகமாக மாற்றப்பட்டு பார்வையாளர்களுக்காக நுழைவு நிறுத்தப்பட்டு வைத்துள்ளது. இந்த ஜல்மஹால் மூடப்பட்டதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, 2003ஆம் ஆண்டு ராஜஸ்தான் அரசாங்கம் மன்சாகர் ஏரி ஜல்மஹாலை ஏலம் விடுறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக இதுல கோர்ட் கேஸ் நடக்கிறதுனால தான் இப்போ இந்த இடத்துக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அடுத்ததா இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா, பறவைகள் பார்ப்பதற்காகவே பெரும்பாலான மக்கள் இந்த இடத்திற்கு வருகின்றனர். பசுமையான மரங்களால் மூடப்பட்டிருக்கும் மலைகள் மற்றும் ஏரிக்கு ஏராளமான புலம்பெயர்ந்த பறவைகள் வருவதால் இதை பார்ப்பது மிகவும் அழகாக இருக்கின்றது. அதுவும் சூரிய அஸ்தமனத்தின் போது இந்த இடத்தில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஜல்மஹாலுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்போ லைட் ஆன் பண்றதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில படுறதுனால அந்த இடங்கள்ல புகைப்படம் எடுக்கிறதுக்கும் பார்ப்பதற்கும் அவ்வளோ அருமையா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஈவினிங்ல இந்த ஜல்மஹால் பார்த்தா ரொம்பவும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க. நம்ம டேல பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். இந்த ஜல்மஹால் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா காலையில சூரிய உதயம் போதும், இல்லன்னா சூரிய அஸ்தமனத்தின் போதும் பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமா இருக்கும். ஏன்னா, இது சிவப்பு மண்கற்களால் செய்யப்பட்டதனால், அந்த சூரிய வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி அதனுடைய கலர் வந்து உங்களுக்கு ஜொலிக்கும். அதனால இந்த இடத்துக்கு நீங்க போணும் அப்படின்னா, இந்த பொருள் தான் எடுத்துட்டு போகணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா, நம்ம உள்ளேயே என்ட்ரி ஆக போறதில்ல. அதனால நம்ம நார்மலா இருக்கக்கூடிய பொருட்களோடயே நம்ம இந்த இடங்களுக்கு டிராவல் பண்ண முடியும். இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய ஃபுட்பாத்துல பாரம்பரியமான ராஜஸ்தானி நகைகள், பாரம்பரிய வகையான காலணிகள் மற்றும் கைவினைப் பொருட்கள விற்கக்கூடிய பல வணிகர்கள நம்ம இங்க பார்க்க முடியுது. நிச்சயமா உங்களால பேரம் பேச முடியும்னா, கண்டிப்பா இவங்க கிட்ட நீங்க பேரம் பேசி பொருட்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாம, பாரம்பரிய உடையில் உங்களின் உடனடி புகைப்படத்தை எடுத்து குடுக்கறதுக்கு இங்க நெறைய புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இங்க ஒட்டக சவாரி செய்வதற்கு நெறைய இடங்கள் இருக்கு. அதேபோல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கும் நெறைய சின்ன சின்ன கடைகள் வந்து இந்த ஜல்மஹால் அருகிலேயே வச்சிருக்காங்க. இந்த ஜெய்ப்பூர்ல நீங்க வந்தீங்கன்னா, இந்த ஜல்மஹால் மட்டும் பார்க்கணும்னு தனியா வரவேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா, ஆம்பர் ஃபோர்ட் போற வழியில தான் இந்த ஜல்மஹால் இருக்கு. ஆம்பர் ஃபோர்ட் பார்த்துட்டு ரிட்டர்ன் இதே வழியில தான் நம்ம வரணும். அதனால நீங்க ஆம்பர் ஃபோர்ட் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஜல்மஹால் பார்த்துட்டு போனா கரெக்ட்டான ஒரு பிளானா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.